வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில நம்ம திணை வகைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது திணை வகைகள் அப்படின்னா, இது இலக்கணத்திற்கான திணை வகைகள். நிலத்திற்கான திணை வகைகள் வேற, இலக்கணத்திற்கான திணை வகைகள் வேற. இங்க இலக்கணத்திற்கான திணை வகைகளை நம்ம பார்க்கலாம். இந்த 2 திணை வகைகள் இருக்கு. ஒண்ணு உயர்திணை, அடுத்து அஃறிணைன்னு சொல்லுவோம். சரிங்களா? உயர்திணைங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க, பகுத்தறியும் அனைவருமே உயர்திணை தான். சரிங்களா? அதாவது உதாரணத்துக்கு மனிதர்கள் எல்லாருமே உயர்திணை, தேவர்கள், அசுரர்கள், அதாவது நம்ம அது அசுரர்கள் இந்த மாதிரி யாரை பயன்படுத்தினாலும் இது எல்லாமே உயர்திணை. சரிங்களா? அஃறிணை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க, விலங்குகள் இல்ல ஒரு இடம் இல்ல ஒரு பொருள், அதாவது பகுத்தறிய முடியாத உயிரினங்கள் அல்லது பொருட்கள், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு இடம், பொருள், இப்போ காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃறிணையில தான் வரும். சரிங்களா? அடுத்து உயர்திணையில 3 வகைகள் இருக்கு. என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். நீங்க ஒருத்தரை மட்டும் குறிச்சா அது ஆண்பால். அதே மாதிரி பெண்களை குறிச்சா அது பெண்பால். இது ஒரு பலர்பால்ங்கிறது பலரை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள குறிக்கிறப்போ அவர்கள் அப்படின்னு நம்ம குறிப்போம். இது உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பெயரா இருக்கலாம். இதுவும் அவள் அப்படிங்கிறதும் ஒரு பெயரா இருக்கலாம். அவளுங்கிறது போல சீதா, கீதா அப்படின்னு இருக்கலாம். இல்லை இது பேர் குமரன், கண்ணன் அந்த மாதிரி பெயரா இருக்கலாம். சரிங்களா? அது நம்ம ஆண்பால்னு சொல்லுவோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு சொல்லிட்டு 3 வகைகள் இருக்கு உயர்திணையில. அஃறிணையில பார்த்தீங்கன்னாக்க 2 வகைகள் இருக்கு. ஒன்றன்பால், பலவின்பால். இதே மாதிரி தான். அதாவது என்ன கேட்டீங்கன்னாக்க, ஒரு பொருள், ஒரே ஒரு பொருளை குறிக்கிறது பொருளையோ இல்லை விலங்குகளையோ குறிக்கிறது ஒன்றன்பால். ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது பலவின்பால். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, பசு இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒன்றன்பால், கல், வீடு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒன்றன்பால்ல வச்சுப்போம். பலவின்பால் ஆடுகள், கற்கள், வீடுகள், மாடுகள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அது உயிரினங்களா, அதாவது உயிரினங்கள்னா அஃறிணை உயிரினங்கள். சரிங்களா? அதுவா இருக்கலாம், இல்லை பொருளா இருக்கலாம். அதை நம்ம சொல்றப்ப பலவின்பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த அட்சய பாத்திரம் வலையொலியில. நன்றி, வணக்கம்.